Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யாருப்பா அதுன்னு கதவை திறந்து பார்த்தா ஒரு குட்டி தேவதையே சர்ப்ரைஸா வந்திருக்காங்க. இப்படி ஒரு சர்ப்ரைஸா அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. வார்த்தைகள் இல்லை அழைக்க. உண்மையான சந்தோஷம்னா அது இதுதான். வெளிநாட்டுல இருந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை மீட் பண்றதுக்கு இந்த ஃபேமிலி சர்ப்ரைஸா வந்திருக்காங்க. வெளிநாட்டுல இருந்து இவங்களோட ஃபேமிலி இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. யாருக்கும் சொல்லாம சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய ரியாக்ஷனும் அல்டிமேட்டா இருக்கு. குறிப்பா அவங்கள பார்த்ததை விட அந்த குட்டி தேவதையை பார்த்ததும் எல்லாரும் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. கதவை திறந்து பார்த்தா ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த குட்டி பாப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்ததும் ஃபேமிலியில இருக்கிற ஒவ்வொருத்தருடைய ரியாக்ஷனும் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது, குழந்தைங்க கிட்ட பேசும்போது நம்மளும் ஒரு குழந்தையாவே மாறிடுறோம்ல, அது இந்த வீடியோல நல்லாவே பார்க்க முடியுது. இந்த வீடியோல அவங்க மட்டும் பிளஸ்டா ஃபீல் பண்ணல, நமக்குமே இந்த மாதிரி ஒரு உறவுகள் அமைஞ்சா பிளஸ்ட்பா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் 23 ஆண்டுகள் மர்மமாக தொடரும் தமிழ் நடிகையின் மரணம். சினிமா உலகையே குழப்பிய மரண வழக்குக்கு கடைசி முற்றுப்புள்ளி. 23 ஆண்டுகளா தமிழ் சினிமாவையே குழப்பிய மர்ம மரண வழக்குக்கு உச்சநீதிமன்றம் இறுதியா கடைசி முற்றுப்புள்ளி வைக்க காத்திருக்கு. விஜயகாந்த், முரளி, சத்யராஜன் தமிழ் சினிமாவுடைய பல முன்னணி நடிகர்களோட சேர்ந்து நடிச்சவங்க தான் ஹைதராபாத்தை சேர்ந்த தெலுங்கு பட நடிகையான பிரத்யூஷா. இவங்க 2000 ஆண்டுல தம்பி ராமையா டைரக்ட் பண்ண மனுநீதி படத்துல முரளிக்கு ஜோடியா நடிச்சு தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமானாங்க. அவங்களுடைய 20 வயதிலேயே தமிழ் சினிமாவுல பல படங்கள்ல பிஸியா நடிச்சிட்டு இருந்த நிலைமையில தான் இப்படி ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கு. இந்த நிலையில தான் பிரத்யூஷா, சித்தார்த் ரெட்டி ஆகிய இருவருமே காதலித்து சித்தார்த்துடைய வீட்டிலையுமே அவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததா கூறப்படுது. இந்த சூழல்ல தான் இருவருமே கடந்த 2002ஆம் ஆண்டு விபரீத முடிவெடுத்துக் கொண்டதாகவும் கூறப்படுது. இதுல சித்தார்த் ரெட்டி உயிர் பிழைத்த நிலையில தான் பிரத்யூஷா பரிதாபமா உயிரிழந்து போனாங்க. இதையடுத்து சித்தார்த்துக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் 2 ஆண்டுகளாக நீதிமன்றம் குறைத்ததா கூறப்படுது. இதனால பிரத்யூஷாவுடைய தாயார் கடந்த 2012ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்துல இந்த மரணம் குறித்து மேல்முறையீடு செஞ்சிருக்காங்க. இதுல பிரத்யூஷா விபரீத முடிவெடுத்து உயிரிழந்து போகல, திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருப்பதா வாதிட்ட நிலையில தான் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்குல அனைத்து விசாரணைகளும் முடிந்த நிலையில தான் தற்போது தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இதனால கடந்த 23 ஆண்டுகளா மர்மமா தொடரக்கூடிய இந்த மரண வழக்குக்கு நீதிமன்ற தீர்ப்பு மூலமா சீக்கிரமாவே வெளிச்சத்துக்கு வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.